தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்த முகுந்தின் தியாகத்தை போற்றும் வகையில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வான 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள், 401 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார் முதல்வர் விஜய். உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்ட நிறைமாத கர்ப்பிணிக்கு பணி நியமன ஆணை விழா மேடையிலிருந்து கீழே இறங்கி சென்று வழங்கிய முதல்வர் விஜய். மின்சார வாரியத்தின் நிதி செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை நாளை வெளியிட காலை 10:30 மணிக்கு வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் அமைச்சர் நிர்மல்குமார். மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலய கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் மு.க. ஸ்டாலின். 60% கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் நேரில் பார்வையிட்டார். ஜென்சி கூட்டத்தில் பேசியவரை தவேகவினர் தாக்கியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக இளைஞர்களை அச்சுறுத்தலாம் என்று நினைத்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என எச்சரிக்கை. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக நடவடிக்கை. எத்தனை வழக்குகள் போட்டாலும் உண்மையை உரக்க பேசுவோம். எழுத்துரிமை, பேச்சுரிமையை வழக்குகள் போட்டு தடுக்க முடியாது என்றும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிக்கை. ராசா மனப்பிளர்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என அமைச்சர் வன்னியரசு கடும் விமர்சனம். விசிகவினரை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கை. அதற்குரிய அண்ணன் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். திமுக வெளியில் வேறு உள்ளே வேறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம். சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குறித்து முரசொலி விமர்சித்து வரும் நிலையில் அக்கட்சி பதிவு. எதிர்கருத்துகள் இருந்தாலும் பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்வர் விஜயின் குட்டிக்கதை, உதயநிதியின் பதில் விமர்சனம் ஆகியவை ஏற்புடையதல்ல என சிபிஐ மாநில செயலர் வீரபாண்டியன் கருத்து. எவ்வளவுதான் நேர் எதிர் கருத்து இருந்தாலும் பண்பு தவறிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்வர் அந்த தந்தையை தேடுகிறேன் என்று சொன்னது ஏற்புடையதல்ல. அதற்கு இன்னொரு மறுமொழியில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதும், பிள்ளைகளை துணைவேரை அழைத்து எங்கே தேடுகிறோம் என்று சொல்வதும் ஏற்புடையதல்ல. சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலினை ஏளனம் செய்யும் வகையில் முதல்வர் பேசியது மாண்பு அல்ல என திருமாவளவன் விமர்சனம். கட்சி மேடைகளில் கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டமன்றத்தில் பேசுவதா என்றும் சாடல். தங்க மோதிரம் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தவிக அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனை போன்று பிரசவ வார்டுகளை அமைப்பதே பலன் தரும் என்றும் கருத்து. பாமக தலைவர் அன்புமணியை ஆற தழுவி கண்ணீருடன் வரவேற்ற ராமதாஸ். தைலாபுரம் தோட்டத்தில் நெகிழ்ச்சி தருணம். தாய் தந்தையை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக அன்புமணி பேட்டி. ராமதாசுடனான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என்றும் பதில்.
இனி நல்லது நடக்கும். மதுரை மேலூரில் சிறுமிகளிடம் அமைச்சர் விஸ்வநாதன் தவறாக நடந்து கொண்டதாக திமுக புகார். டிஜிபி மற்றும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியிடம் மனு அளித்த திமுக வழக்கறிஞர். மதுரை மேலூரில் மாரத்தான் ஓடிய சிறுமிகளுக்கு முதலுதவிதான் செய்ததாக அமைச்சர் விஸ்வநாதன் விளக்கம். அமைச்சரவையில் உள்ள தலித் சமுதாய பிரதிநிதியான தன்னை குறிவைத்து இழிவுபடுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே 7ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர் உட்பட 2 போக்சோ வழக்கில் கைது. தமிழ்நாட்டில் காவல் அதிகாரிகள் 15 பேர் பணியிட மாற்றம். திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பியாக உதயகுமார் நியமனம். தமிழ்நாட்டில் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரம். வாக்கு இயந்திரங்களை பரிசோதனை செய்யும் அதிகாரிகள். தமிழ் இலக்கிய உலகிலும் தமிழ் திரையிசை வரலாற்றிலும் தனி முத்திரை பதித்தவர் கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்கத்தை முன்னிட்டு முதல்வர் விஜய் புகழ் வணக்கம். கண்ணதாசன் MS விஸ்வநாதனை புகழ்ந்து வீடியோ வெளியிட்டார் இசையமைப்பாளர் இளையராஜா. தமிழின் கவிதைக்கும் இசைக்கும் அழியா புகழ் சேர்த்த 2 பேரறிஞர்கள் என புகழார். இடம்பெற்றிருப்பவர்கள் கவிஞர் ஐயா அவர்களும் MSV அண்ணா அவர்களும். அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக, என்றென்றும் ஓங்குக. நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தின் பெயர் தர்மன். படத்தை டிராகன் பட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கவுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம். நான் பேசினாலே பிரச்சனை எனவும் தர்மன் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம். ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். முதல்வர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பது தொடர்பான கேள்வி. தான் பேசிவிட்டதாக நடிகர் ரஜினிகாந்த் பதில். இல்லை பேசியாச்சு. இல்லை பேசியாச்சு. தர்மன் படத்துக்கு 3 இயக்குநர்கள் மாற்றப்பட்டது ஏன்? பட தலைப்பு அறிவிப்பு விழாவில் ரஜினிகாந்த் சொன்ன தகவல். அஸ்வத் மாரிமுத்து வந்து 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி, அது வந்து சரியாக டிஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படமும் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல, ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது. நாளை தொடங்குகிறது தர்மன் படப்பிடிப்பு. அறுவை சிகிச்சை மருத்துவராக ரஜினி நடிப்பதாக இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து பேட்டி. இது வந்துட்டு டாக்டர் ஸ்வாகோடைய ஒரு தர்மன்ற டெட்லி டாக்டருடைய ஸ்வாகான ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி வாங்கான ஒரு த்ரில்லர் இது இருக்கிற கதை. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க். டாக்டர் ஸ்வாக் Dharman will set the screens on fire very soon. We are starting shoot from tomorrow. Thank you. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10ஆக அதிகரிப்பு.
அமோனியா வாயு கசிவில் உயிரிழந்தவர்களில் 15 வயதான சிறுமிகள். ஆலையில் குழந்தை தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக குற்றச்சாட்டு. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிந்த ஆலையில் சிறார்கள் பணிபுரிந்தார்களா என விசாரணை. ஆதார் விவரங்கள் அடிப்படையில் வயதை உறுதி செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் கவிதா உறுதி. ஏற்கனவே இறந்தவங்கல 2 பேர் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது ஆதார் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது ஓரலா சொன்னதை வச்சு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிட்டு நடவடிக்கை எடுப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்ந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். இங்க நிறைய சைல்ட் லேபர்ஸ் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்துதான் சொல்றாங்க. அதுதான், அதெல்லாம் டீடைல் என்கொயரி கேஸ் பை கேஸ் பார்ப்பாங்க. டிசிபிஓ என்கேஜ் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம். மேயர் பிரியாவின் இருக்கை முன்கூடி கடும் முழக்கம் எழுப்பி போராட்டம். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் பேச்சுக்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. அதிமுக கவுன்சிலர் மீது திமுக கவுன்சிலர் பேப்பரை வீசிய நிலையில் வாக்குவாதம். தவேக ஆட்சியில் தொடர் மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்து வருவதாக மேயர் பிரியா குற்றச்சாட்டு. ரீல்ஸ் பார்த்து ரியல் ஆட்சியை இழந்துவிட்டோம் என மக்கள் எண்ணுவதாகவும் மாநகராட்சி கூட்டத்தில் பேச்சு. வாக்களித்த மக்கள் இவர்கள் ஏன் வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று எண்ணி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர் மின்வெட்டு பிரச்சனைகள் மக்கள் அவதிப்படுகிறார்கள். ரீல்ஸ் பார்த்து ரியல் ஆட்சியை இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசன டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் ரமேஷ் விளக்கம். கட்டண உயர்வு தொடர்பாக கருத்து மட்டுமே கேட்கப்பட்டதாகவும் பொதுமக்களின் கருத்தின்படியே முடிவு எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்பு, புரியுதுங்களா? பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. மழையால் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் வசதிகளை செய்து தர வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்தல். நெல் கொள்முதல் தொடர்பாக அமைச்சர்கள் வெங்கடரமணன், காந்திராஜ், வினோத் ஆகியோர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைத்தல், அரவைக்கு அனுப்புதல் தொடர்பாக ஆலோசனை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மும்பையில் தொடர் கனமழையால் புறநகர் ரயில் சேவைகள் பாதிப்பு. சாலைகளில் தேங்கிய தண்ணீரால் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். அருணாச்சல பிரதேசத்தின் கேஇ பன்யோர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நிலச்சரிவு. முன்னெச்சரிக்கையாக ரங்கநதி அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு.
ஐரோப்பிய நாடுகளை வறுத்தெடுக்கும் வரலாறு காணாத வெயில். வெம்மையின் கொடுமையிலிருந்து தப்பிக்க நீர்நிலைகளில் மக்கள் தஞ்சம். தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்தது. கடந்த ஒரு வாரத்தில் சவரனுக்கு 5440 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் சரிவு. கடந்த 9 நாட்களில் வெள்ளி கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்தது. மும்பை மின்சார ரயிலில் மழை பெய்யும் போது கதவை மூடுவதில் தகராறு. ஓடும் ரயிலில் பயணி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பெரும் பதற்றம். கொல்கத்தாவில் சேமிப்பு கிடங்கு கட்டுமானம் சரிந்து விபத்து. 3 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். கேரளத்தில் குறைவான போதை தரும் மது வகைகளுக்கு காங்கிரஸ் அரசு வரி குறைத்ததற்கு வலுக்கிறது எதிர்ப்பு. முடிவை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் போராட்டம். காவல்துறையினருடன் கைகலப்பு. பெட்ரோலில் எத்தனால் கலப்பு நல்ல பலனை தருவது அறிவியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம். வாகனங்களுக்கு காப்பீடு நிராகரிப்பு என்பது போன்ற வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாகவும் அறிக்கை. கச்சா எண்ணெய் விலை குறைந்த நிலையிலும் பெட்ரோலிய பொருட்கள் விலையை குறைக்காத அமெரிக்க நிறுவனங்கள். விசாரணை நடத்த நீதித்துறைக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. உலகின் அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டராக சீனாவின் லைன் ஷைன் தேர்வு. ஒரு நொடிக்கு 2.198 குவிண்டன் டில்லியன் கணக்கீடுகளை செய்து அசத்தல். ஆறு உலகக்கோப்பை கால்பந்து தொடர்களில் கோல் அடித்த முதல் வீரர். புதிய சாதனை படைத்தார் போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ.